शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகே தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவ மகிமை அனுபவத்தில் காஞ்சிபுரத்தில் பெரியவாயிட்ட ஒரு பக்தர் கேட்குறார். ஒரு இடத்துல இருந்து கொண்டு இன்னொரு இடத்தில் தோன்றுவது சாத்தியமானு கேட்கிறார். அதற்கு எதை ரெஃபர் பண்ணுறாருன்னா, பால் பிரிண்டன் தன்னோட புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அதனால் உங்கள்கிட்ட கேட்குற பெரியவான்னு சொல்லியிருக்கார். நம்ம பால் பிரிண்டனை பற்றி பார்க்குறோம். சுவிட்சர்லாந்தில் பிறந்த ஒரு பத்திரிகையாளர், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். இந்து மதத்தின் மேலே, இந்து மத துறவியர்கள் மேலே அவருக்கு ஒரு அபரிமிதமான ஈடுபாடு. ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா பல விஷயத்தை படிக்கணும், பல விஷயங்களை கேட்கணும். அந்த வகையில் பல விஷயங்களை படிக்கிற போது நமது பாரத தேசத்தில் உள்ள துறவிகள் மேலே அவருக்கு ஒரு அளவு கடந்த அபிமானம் ஏற்பட்டு இந்த துறவிகளை பற்றி தெரிஞ்சின்றார், நிறைய தெரிஞ்சின்றார். துறவிகளை பற்றி நிறைய தெரிஞ்சின்ற போது ஒரு மகானை பற்றியும் படிக்கிற போது அவர்களெலாம் தரிசனம் பண்ணணும், அவர்களை சந்திக்கணுங்கிற ஒரு ஆசை. அவர் புறப்பட்டு வந்தார், பாரத தேசம் புறப்பட்டு வந்தார். அப்படிதான் மகாபெரிவாளை பற்றியும் தெரிந்து கொண்டார். என்ன தெரிஞ்சினார் மகாபெரிவாளை பற்றி? மகாபெரிவாள்கிட்ட தரிசனம் செய்ய போனால் ஏழை பணக்காரன் பேதம் கிடையாது. மகாபெரிவாளை தரிசனம் பண்ண போனால் ஜாதி மத பேதம் கிடையாது. மகாபெரிவாளை தரிசனம் பண்ணால் பணத்தை அவர் தொடமாட்டார், பணத்தை விரும்ப மாட்டார். உண்மையான துறவு என்னவோ அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு துறவி, ஒரு சந்நியாசி. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சது. இப்போ நமக்கு இதுபோல் ஆச்சரியமான தகவல்கள் நிறைய கிடைக்கிறது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் நமக்கு வரும் இல்லையா? ஒரு கோவில்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவிலில் ஒரு வித்தியாசமான திருவடிவங்கள்லாம் இருக்குது, விக்கிரகங்கள்லாம் இருக்குது. அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? ஓ, அப்படிலாம் இருக்காங்க, அந்த கோயிலுக்கு போய் பார்க்கணும்னு நமக்கு தோணும். எது நம்மளை வித்தியாசமாக கவர்கிறதோ, எது இயல்பிலிருந்து மாறுபட்டு காணப்படுகிறதோ அதை நம்ம போய் பார்க்கணும்னு நமக்கு தோணும். மகாபெரிவா ஒரு துறவு வாழ்க்கையின்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர். இவரை பற்றி இது போன்ற தகவல்கள் கிடைக்க 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 ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு. இந்த மகானை எப்படியானு பார்க்கணும், எப்படியான அவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவரோட மனசில் ஒரு ஆசை. அவருக்கு என்ன தோன்றுறது? தான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், தான் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர். நம்மளை மகாபெரிவா நம்மளை அனுமதிப்பாளா இந்த மகானை தரிசனம் பண்ணுறதுக்கு, அவரை பார்க்கறதுக்கு அனுமதிப்பாளா? அதுக்கு ஏதான கட்டுப்பாடுகள் மடத்தில் இருக்கா அப்படின்லாம் அவருக்கு மனசில் தோண ஆரம்பிச்சது. அப்போ யார் அவருக்கு உதவுகிறார் அப்படின்னா, KS வெங்கடரமணி அப்படின்னு ஒருத்தர். யார் இந்த KS வெங்கடரமணி அப்படின்னா, அவர் ஒரு தமிழ் பத்திரிகையாளர். தமிழில் நிறைய நாவல்கள் எழுதியிருக்கார், ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கார். ரொம்ப பலரும் அறிந்த ஒரு பத்திரிகையாளர். இந்த KS வெங்கடரமணிக்கும் பால் பிரிண்டனுக்கும் ஒரு தொடர்பு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டது. இந்த பால் பிரிண்டன் என்ன நினைக்கிறார், நம்ம KS வெங்கடரமணியை காண்டாக்ட் பண்ணலாம். அவர் சென்னையில் இருக்கார், தமிழகத்தில் சென்னையில் இருக்கார், மெட்ராஸில் இருக்கார். நம்ம விருப்பத்தை அவர்கிட்ட சொன்னோம், இந்த மகானை நான் தரிசனம் பண்ணணும், இவரை நான் பார்க்கணும், இவர்கிட்ட நான் பேசணும்,
அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகளை அந்த மடாதிபதியையே பார்த்து மகாபிரியவாளையே பார்த்து நமக்கு அனுமதி வாங்கி தருவார்னு நினைக்கிறார் பால் பிரிண்டன். இவருக்கு தகவல் கொடுக்குறார். யார்? கேஎஸ் வெங்கடரமணிக்கு தகவல் கொடுக்குறார். அவரும் எல்லாம் பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் வாங்கோ, சென்னைக்கு வாங்கோ, நான் அந்த டயத்தில் உங்களை கூட்டின்னு போகிறேன், நான் பெரியவாளுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லிவிட்டு நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன், அந்த மகானுடைய தரிசனம் உங்களுக்கு நான் வாங்கித்தரேன் அப்படிங்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா கேஎஸ் வெங்கடரமணி மகாபிரியாவுடைய அத்தியந்தமான பக்தர், மகாபிரியாவுடைய பக்தர். அவர் என்ன பண்ணுறார்? பால் பிரிண்டன் தன் வரக்கூடிய தகவல் அந்த டைம் சொல்கிறார். 1931. அப்போ பால் பிரிண்டனுக்கு வயசு 33. ஒரு ஆன்மீகத்தை தேடுவது, ஒரு மகானை நாடுவது, இதெல்லாம் எந்த வயசில் இருக்கணும்? ஒரு இளைஞனாக இருக்கின்ற போதே நமக்கு வர வேண்டும். அந்த இளைஞனாக இருக்கின்ற காலகட்டத்தை நம்ம கடந்துட்டோம். ஒரு 40-50 வயசு வரைக்கும் ஆன்மீகத்தில் ஒரு தேடல் நமக்கு அமையலை, ஆன்மீகம்னா என்னன்னு புரியலை, இதனோட மகிமை நமக்கு தெரியலை அப்படின்னா கிட்டத்தட்ட வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு வேலை வரணும். பால் பிரிண்டனுக்கு வந்துவிடுத்து. இப்போ 33 வயசில் பெரியவாளை சந்திக்கிறார். ஆனால் அதற்கு முன்னாடியே அதற்கான வேகம், தாகம் எல்லாமே பால் பிரிண்டனுக்கு வந்துவிடுத்து. முன்னாடியே வந்துவிடுத்து. ஏன்னா நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கார், நிறைய தேட ஆரம்பிச்சிருக்கார். வெங்கட்ரமணிகிட்ட சொன்ன உடனே எல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்கோ அப்படின்னார். 1931 சென்னைக்கு வந்துட்டார். யார்? பால் பிரிண்டன். அப்போ மகாபிரிவா எங்கே கேம்ப்னா செங்கல்பட்டு. செங்கல்பட்டில் பெரியவா கேம்ப் இருக்கு. செங்கல்பட்டில் பெரியவா கேம்ப் இருக்கிற போது அந்த மகானுக்கு தகவல் சொல்கிறார். போய் சொல்கிறார், இது போல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் சுவிட்சர்லாந்தில் இருக்கார், பால் பிரிண்டன் பேர், அவர் இங்கே வந்திருக்கார், உங்களை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கார் அப்படிங்கிற தகவல் மகாபிரிவாளுக்கு தெரிவிக்கப்பட்டு மகானும் சரி கூட்டின்னு வா அப்படிங்கிறார். நான் இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று சொன்னேன். பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியினுடைய மேனேஜிங் டைரக்டர், நிர்வாக இயக்குனர், ஒரு தலைவர் மகாபிரிவாளை பார்க்கணுங்கிறதுக்காக பாம்பேக்கு வந்து டாக்டர் ராகவன் அப்படிங்கிற தனது நண்பர் மூலமாக சென்னை மயிலாப்பூரில் சமஸ்கிருத கல்லூரியில் பெரியவாளை பார்க்கிறார்னு பார்த்தோம். மகாபிரிவாட்ட என்ன பார்க்க முடியும்? ஒரு மகானை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மகான்கிட்ட மகாபிரிவாட்ட என்ன விசேஷம் அப்படின்னா, எத்தனையோ வெளிநாட்டினர்கள் எல்லாம் மிகப்பெரிய பிரபலங்கள் அவெல்லாம் பெரியவாளை தேடி வந்திருக்கா. என்ன காரணம்? அந்த மகானிடம் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அந்த மகான் வாழ்ந்து வருகிற வாழ்க்கை முறை. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் இவருக்கும் ஆசை வந்தது. இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.